கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. ஒவ்வொருவரையும் வார்த்தைகள் உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தலைப்பு என்ன? இயேசுவே நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார். பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சுகமான அவன் எங்கும் தேவனை அறிவித்தான் என்று நான் வாசிக்க கேட்டோம். அவன் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதனை பாருங்க, பிசாசின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து மீட்டு எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27 40 வரை நாம் வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லதுதான். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேணும். நான் 10 வருஷமா 20 வருஷமாக பிசாசு பிடியில, சர்ப்பத்தின் இந்த பிடியில நான் இருந்தேன். இயேசு ஒரு நாள் வந்து என்னை விடுவித்தார். எத்தனை பேர் சுகமானவங்க நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லிருக்கீங்களா? ஆண்டவர் கேட்பார். பாருங்க, இவனுக்குள்ள 2000 பிசாசு இருந்துச்சான். எத்தனை பிசாசு? 2000 பிசாசு. ஒரு மனிதனுக்கு ஒரு பிசாசு இருந்தாலுமே தாங்க முடியாது. 2000 பிசாசு. இயேசு அந்த வழியாக வந்து அவனை விடுவித்தார். அவன் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ அறிவி, உண்மை நான் பின் செல்ல நான் வாரேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு முதலாவது போய் என்ன செய்ய, நான் உனக்கு செய்ததை, தேவன் உனக்கு செய்ததை அறிவி, நீ பிரசித்தப்படுத்து. பாருங்க, ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். நம்ம எத்தனை பேர் இப்படி நாம சொல்றோம்? சின்ன நன்மையா இருந்தாலும் நம்ம சொல்லணும். பாருங்க, அதனாலதான் வசனம் கூட இருக்கு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. இவன் பாருங்க, பிசாசு பிடியில இருந்த அவனை இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்த அவனை விடுவிக்கிறார். தேவன் செய்ததை நீ அறிவி. இந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லதுதான். எத்தனை பேர் நாம் பெற்ற ரட்சிப்பை, இயேசு என்னை விடுவித்தார் என்று நான் சொந்த பந்தங்களுக்கு பாருங்க மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோமா? நீங்க அறிவிச்சாத்தே நன்றி உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நாம் அறிவிக்கிறவர்களாகவே இந்த சுவிசேஷத்தை, நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாகவே உன்னை விடுவித்தார் பிசாசு பிடியிலிருந்து. வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27 40 வரை. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரையாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அவன் எங்க தங்கினானா? பிரேத கல்லறை, சுடுகாட்டுல. அங்கதான் அவனுடைய குடியிருப்பு இருந்துச்சான். அவன் நல்ல அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு என்ன செய்தான், சுடுகாட்டுக்கு கொண்டு போது பிரேத கல்லறை, செத்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்களா, அது அந்த இடத்துல அவனுடைய குடியிருப்பே அதுதான். வஸ்திரம் போட மாட்டான். அந்த பிசாசு வஸ்திரம் தரிக்காதபடி அவனை கிறுக்காக ஆக்கி, பைத்தியமா ஆக்கி
பாருங்க வந்து அவனுடைய மறுபடியும் வாசிப்போம். அவனுடைய குடியிருப்பு எங்கயா? பிரேத கல்லறையில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அந்த வழியா ஒருவனும் போக முடியாது அந்த கிராமத்துல. இப்ப வேம்பாறை எடுத்துக்குங்க. வேம்பாறுல கல்லறை இருக்குன்னா இந்த பிரேத கல்லறை அந்த இடத்துல ஒரு இருக்கு. அந்த சைடு வஸ்திரம் எதுவும் போடல, கொடுமையானவன் பாருங்க. சங்கிலி கூட போட்டாலும் கட்ட முடியாது, அத்துருவானா. அப்படிப்பட்ட இந்த 2000 பிசாசு அவனுக்குள்ள இருந்துதான். அப்படி இருக்கா? நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. இப்ப ரேசா லூசா கிறுக்கா இருந்தாலும் கவனிங்க பிள்ளைங்க, வந்து போக மாட்டோம். இவன் பாருங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த வழியா போக முடியாது. ஆனா யாரு போறான்? இயேசு அவனை தேடி அந்த வழியாக போகிறார். அவன் பாருங்க எதிர்கொண்டு வரான். யார? ஆண்டவரா வந்து எதிர்கொண்டு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யுது? எதிர்கொண்டு வந்து என்ன சொல்லுது? அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு என்ன செய்யறான்? அவருக்கு முன்பாக விழுகிறான். விழுந்து இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? இந்த மனிதனுக்குள்ள நான் வந்து இவனுக்குள்ள வந்து அவன் சரீரத்தையும் ஆத்மாவும் அழித்து வந்து நானு வந்திருந்தேன். நீ இடையில அப்படியே அவனை அழிக்க விடாதபடி நீ ஏன் வந்த? வேற யாரும் வந்தாலும் பாருங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசு விடுவிக்கிற இயேசு வராரு. ஆண்ட உனக்கும் எனக்கு என்னப்பா? பாருங்க அந்த பிசாசு, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு ஆண்டவரை நோக்கி சொல்லுது, ஆண்டவரே உனக்கும் எனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னார். பிசாசு என்ன செய்யுதா? ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுதான். பாருங்க அதுவும் விண்ணப்பம் பண்ணுது, வேண்டிக் கொள்ளுது. உனக்கும் எனக்கு என்னப்பா சொல்லிட்டு வாசி அந்த மறுபடியும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. பிசாசு கூட என்ன? பிசாசு தான் மனிதனை வேதனைப்படுத்துது. அவனுக்கு வேதனை என்னன்னா, இந்த மனிதனுக்குள்ள இருந்து இருதயத்துக்குள்ள சரீரத்திலிருந்து நான் குடியிருக்கேன். இப்ப என்னை நீ வந்துட்டேன்னு அப்படி விரட்டி விட்டுருவ, எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவரை நிம்மதியா இருக்கிறான்னு பார்த்தேன். அவனுக்குள்ள இருந்து அவனை கொண்டு போட்டுடலாம். கொண்டாதான் வந்து அவனுக்கு சந்தோஷம். பிசாசு எதுக்காக வருமா? அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று வேதத்துக்கும் வரமாட்டான். பாருங்க ஆண்டவர் நோக்கி என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு என்ன ஆவியா? அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவி. அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். ஏற்கனவே வந்து இந்த கட்டளையிட இவனை விட்டு போந்து சொல்லி இருக்கார். பாருங்க வந்து அந்த சாத்தான் போனப்போ ஏற்கனவே இயேசு இவனை கட்டளையிட்டு, அந்த பிசாச கட்டளையிட்டு மறுபடியும் அவனுக்குள்ள என்ன செய்யுது? வருது. அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். கடத்தப்பட்டு இருந்தானா? துரத்தப்பட்டு இருந்தான். பாருங்க அந்த இடத்துல அதான் பாக்குறோம். வந்து அந்த அசுத்த ஆவி வெகு காலம் அவனை இருந்துச்சான். வெகு காலம் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு பாருங்க. அப்படிதான் சின்ன ஒரு பாவம் இருந்தாலும் வந்து வந்து என்ன செய்யும்? முதல் சின்ன ஒரு பாவம் இருக்கும், சீரட்டு ஒரு பாவம் பாருங்க. அடுத்து குடி ஒரு பாவம், கோபம் ஒரு பாவம் பாருங்க. பாவமே நிறைய இருக்கு. பிசாசு கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொன்னா இந்த இடத்துல எத்தனை? 2000 பிசாசு. அது கீழே வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு பிசாசா வந்து நம்ம இடம் கொடுக்க நமக்குள்ள அப்படிதான் பெருகி இருக்கு. அநேகராக இருக்கிறாங்களாம் இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு, அநேகராக இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க சங்கிலினால கட்டி போடுறாங்க. இந்த கிராமத்துக்கு இந்த பட்டணத்துக்கு ஆபத்து. ஒருவராகி பிள்ளைக போனாலும் யாரா இருந்தாலும் ஏதாவது காயப்படுத்தி கொண்டு போட்டுருவான் போலுக்கு. அதனாலதான் அந்த ஊர் ஜனங்கள் சங்கிலி, சரியான ஒரு சங்கிலி கட்டி போட்டாலும் அவனுக்குள்ள 2000 பிசாசு. அது என்ன செய்யுது? கட்டுகளை வந்து அந்த முறித்து என்ன செய்கிறான்? பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். பிசாசு கொண்டு போயிருச்சு வனாந்தரத்துக்கு. இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்கிறார். உன் பேர் என்ன? அநேகரா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால வந்து உன் பேர் என்ன கேட்கிறாரு. அதற்கு அவன் லேகியோன் என்றான். அப்படின்னா என்ன? நாங்கள் அநேகரா இருக்கிறோம்.
அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் பிசாசு பேரை புகுந்திருந்தபடியினால் உன் இருதயத்துக்குள்ள பிசாசு புகுற நீ என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. புகுந்திருந்தபடியினால் அந்த பேரை சொன்னான். எனக்குள்ள அநேக பிசாசுகள். பாருங்க, இந்த பிசாசு சொல்லுது, நான் ஒரு ஆள் அல்ல, 2000 பிசாசு. நாங்க நிறைய என்ன செய்யறோம், அநேகராக இருக்கிறோம். அநேகரா இருக்கும்போது ஒவ்வொரு பேரை சொல்ல முடியல. அநேகரா இருக்கிறபடினால இந்த பேரை சொல்றான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு, பாதாளத்துக்கு நீ எங்களை போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. யாரை வேண்டிக் கொண்டன? இயேசு கிறிஸ்துவிடம் அந்த பிசாசு வேண்டிக் கொள்ளுது. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. நல்லா கவனிக்கணும். பாருங்க, வந்துட்டு அதனாலதான் பிசாசுகள் துரத்தும் பொழுதோ, அதை அலக்கழிக்கும் போதோ, நீங்க ஒரு பாவப்பட்ட ஒரு பாவங்கள் எது இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடாது. பாவத்தை சொல்லிரும். பாருங்க, ஒரு இடத்துல நற்செய்தி கூட்டம் நடக்கும் போது அப்படிதான் அந்த பாஸ்டர்கள் ஒவ்வொன்றும் இப்படி தொந்தி ஒன்றும் இந்த தண்டி இருக்கும், மம்பான மாதிரி. பாருங்க, அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீ தொந்தியை வச்சு நல்லா திங்கிற, உபவாசமே இல்லை, போறையா என்ன சொல்லிட்டு பிசாசு சொல்லித்தான். யாரு? பிசாசு பிடிச்ச. பாருங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. வந்துட்டு ஒவ்வொருவரா ஜெபிக்கிறாங்க. பாஸ்டர்கள் நிறைய இருக்காங்க. நான் சொல்றது பெரிய நற்செய்தி கூட்டம், ஆயிரக்கணக்கான ஊழியர்களே இருக்காங்க. அப்ப எத்தனை லட்சம் பேர் விசுவாசி வந்திருப்பாங்க. பிசாசு பிடிக்கல. பாருங்க, யாருமே ஒன்னும் செய்ய முடியல. தொந்திய வச்சுக்கிட்டு இருக்க, போடா உன் பாவத்தை சொல்லிடுவேன். பாருங்க, நீ கேவலப்படுத்தி, மேல உள்ள பாஸ்டர் கேவலப்படுத்திடாது, உள்ள போய் தொலை போ சொல்லிட்டு சொன்னாங்களாம். பாருங்க, யாராலையும் விரட்ட முடியல. ஒரு சகோதரி, நல்லா கவனிங்க, ஒரு சகோதரி ஊழியம் தான் பாக்குறாங்க. அவங்களுமே ஊழியம் பாக்குறாங்க. கன்னியாய் ஸ்திரியா, கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அவங்க ஒரு 7 நாள் உபவாசம் இருந்தாங்களாம். 7 நாள். அதே நற்செய்தி கூட்டம் வரும்போது இப்படி உபவாசத்தோடு தான் வருவாங்க. ஏன்னா அந்த பிசாசு பேசுறதுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துலாம் வந்தாரு. இந்த மனுஷனை பாருங்க, 2000 பிசாசு ஒரே அவர் சொன்ன அந்த வார்த்தையில போயிருச்சு உடனே. பாருங்க, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுல உபவாசத்தோடு அந்த சகோதரி இருந்தாங்களாம். இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம், ஏதாவது வாலிபர்கள் இருக்காதீங்க, போங்க வெளியில சொன்னாங்க. அதுல ஒரு சகோதரன், அது வேற நம்மள சொன்னாலும் கேவலம் எல்லாருக்கும் முன்னாடி இருந்தாலும், வெளியூர் உள்ளூருக்காரங்க ஒரு சிலர் வந்திருந்தா பூரா பரப்பிடுவாங்க. இன்ன பாவம் செஞ்சிருக்கேன், பேய் பிசாசு சொல்லிருச்சுன்னு. அதுக்கு லேசா நழுவுனாரு. அவன் ரொம்பயும் பாவம் இருக்கு அவனுக்குள்ள. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ரட்சிக்கப்பட்டவன் நான் சொல்றது, மருக நாட்களை பின்மாறி இப்படி இருக்கிறான். பாருங்க, அப்படிப்பட்டப்பா ரேசா நழுவுவோம். மகனே, நீ எதுக்கு போற? நீ என்ன ஆளு? யார் சொன்னா? பிசாசு. நீ என்னால், நீ எதுக்கு பயப்படுற? ஏன் சார்புல நீ இருக்க, நீ பயந்துட்டு போகாத, மற்றவங்க போகட்டும், நீ என் பக்கத்துல இரு. ஏன்னா பிசாசுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி, இந்த அசுத்த கிரியைகள் எல்லாம் இந்த சகோதரனுக்குள்ள இருக்கு. நீ போகாத, நீ நம்ம ஆளு, நீ இரு. பாருங்க, இந்த பிசாசு சொல்லிச்சான். இந்த சகோதரர் வெக்கப்பட்டு போயிட்டாராம் எல்லாருக்கும் முன்னாடி. தீர்மானம் பண்ண, ஆண்டவரை உமக்காக கொஞ்ச நாள் ஜீவித்தாலும் உமக்காக ஜீவிப்பேன். பிசாசு பாருங்க, அதுவுமே சாட்சி சொல்லும். நீ எதுக்கு போற? உனக்குள்ள இருக்கிறது பிசாசுக்கு தெரியலன்னு நினைக்க கூடாது. பாருங்க, நம்ம பரிசுத்தம் இல்லைன்னா உடனே எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிரும். பாருங்க, அதுதான். அதனாலதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல நான் தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த இடத்துல அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். என்ன கேக்குது? ஆண்டவர் எப்படி நம்ம துரத்திடுவாரு? பாதாளத்துல துரத்தாதீங்க, இந்த ஏகமா மேயுது பன்றிகள் கூட்டத்துல என்ன செய்யுங்க, அனுப்புங்க ஆண்டவர். பாருங்க, இதுக்கு ஒரு ஆசை போல பிசாசு. அதனாலதான் அந்த சரி நீ ஆசைப்பட்டதுபடி என்ன செய்ய போன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த இடத்துல பன்றிகளை பத்தி நான் பாருங்க. அதற்கு அவன் அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டன. பிசாசு கூட வேண்டிக் கொள்ளுது. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். என் மகனை விட்டு நீ வெளியே போனாலுமே போதும், அவர் சொன்னா போயே ஆகணும். ஏன்னா அவர் வானத்தையும் பூமி நம்மளை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த பிசாச யாரு? தேவதூதன் தான். பெருமையினால விழுந்த தேவதூதன். இந்த தேவதூதன் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. பெருமையினால விழுந்தபடினால் பிசாசா மாறிட்டான். பாருங்க, அவர் சொன்னா அப்படியே வெளியே போய் தான் ஆகணும். இருந்தாலும் அது வேண்டிக் கொள்ளுது, அழுது வேண்டிக் கொள்ளுது, பாதாளத்துக்கு அனுப்பிடாதப்பா, இன்னும் கொஞ்ச நாள் அநேக குடும்பத்தை கெடுத்துட்டு என்ன செய்யறேன் போறேன். அதுக்கு ஒரு ஆசை பிசாசுக்கு. பாருங்க, அதனாலதான் நீ இவனை விட்டு நீ என்ன செய்ய
பன்றி கூட்டம் தானே போன்னு சொல்லி என்ன செய்யறாரு, வந்து அது பக்கத்துல கடலும் இருக்கு. இந்த மாதிரி வேம்பாறுல பக்கத்துல கடல் இருந்தது மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அதான் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசி. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி அந்த மனுஷனை விட்டு, இந்த மனுஷனுக்காக என் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், இவனை விட்டு என்ன செய்ய, இவனுக்காக தான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். பாருங்க, வந்து அவர் சொல்றாரு, நீ என்ன செய், இவனை விட்டு நீ போனா சரிதான் சொல்லிட்டு இந்த பிசாசுக்கு உத்தரவு தராரு. அது எங்க போகுது? அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. இந்த மனுஷனை விட்டு நீங்கி, இந்த மனுஷனை விட்டு இந்த 2000 பிசாசும் வெளியே வருது, பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. பாத்தீங்கன்னா இந்த பன்னி வந்து பிசாசு உள்ள வந்துட்டா பிசாசுடைய போக்குள்ள தான் போகணும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு வந்துட்டா இவ என்னென்ன செய்யும், இந்த பிசாசு என்ன நினைக்குதோ அதுலதான் நீங்க போக முடியும், உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னென்ன அந்த பிசாசுக்குள்ள இருக்கிற கிரியைகள் நீங்க வந்து நினைப்பீங்க, செய்யக்கூடாது மனசுல நினைப்பீங்க, நீ செய்டா, பிசாசு என்ன செய்யும் உங்களுக்கே தெரியாது. பாருங்க, இந்த மனிதனும் அப்படிதான், அவனுக்கே தெரியல இந்த 2000 பிசாசு அலக்களிக்குது அவனை. மனுஷர் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, விலங்குனாலும் கெட்டுறாங்க, அதையும் முறிக்கிறானா எந்த ஒரு வல்லமை பிசாசு. பாருங்க, அதுக்கும் பெரிய வல்லமை உள்ள தேவன் இந்த இடத்து தேடி வருவதை நாம் பார்க்கிறோம். அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு போதும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அந்த இடத்துல சமுத்திரத்துல என்ன செய்யுது அதை மட்டும் வாசி. சமுத்திரத்துல கடல்ல வந்து விழுந்து செத்துரும் இந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. பன்றிக்குள்ள பிசாசு போனதுனால பன்றி செத்து போச்சு. ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு வந்தாலுமே வந்து ஒரு சில திடீர்னு கொல்லும், ஒரு நேரம் வந்து கொண்டே ஆகும். அந்த பிசாசு வந்து அவனுக்குள்ள இருக்கும் வர, அவனை விட்டு வெளியில வந்துட்டா ஆபத்து இல்ல. பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், இவனை கொல்றதுக்காக 2000 பிசாசு உள்ள இருந்தது. ஐயோ, என்னை வேதனைப்படுத்தவா வந்த இயேசுவே, இவனை நான் கொல்ல முடியாம போச்சேன். பாருங்க, இந்த பிசாசு மிகவும் வேண்டிக் கொண்டு இந்த பன்றிகளாவது என்ன செய்வான், சேதப்படுத்துவான். பாருங்க, அநேக வீடுகள் அதுதான், கோழி வளர்ப்பீங்க, ஆடு வளர்ப்பீங்க, இந்த பிசாசு ஒன்னும் செய்ய முடியலன்னா அதை என்ன செய்கிறோம், கொண்டுட்டு சேதப்படுத்திட்டு போயிடும். அதனாலதான் இயேசுவின் ரத்தத்தை தொளிக்கணும் வீட்டை சுத்திலும். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசி. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பாருங்க, வந்துட்டு அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாம் மிகவும் பயந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி இந்த ஜனங்கள்லாம், ஆண்டவரே 2000 பண்ணி எங்க கிராமத்து நஷ்டமாயிருச்சு, நீ எப்படிப்பட்டவர்னு தெரியலையே, பயந்துகிட்டு என்ன செய்யறாங்க, எல்லையை விட்டு போகும்படி வேண்டிக் கொள்றாங்க. பாருங்க, அப்ப வந்து அவர் படவில் அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி. யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப விடுதலை பெற்றுட்டான். பாருங்க, இயேசு அவனை விடுவித்தார். அப்ப நீ என்ன செய்ய, வந்து நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்ததை நீ அறிவி. நம்ம அறிவிக்கிறது தான் நம்முடைய வேலை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்கும். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பட்டணத்தில் எங்கும் என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தினான். பிரசித்தப்படுத்தணுமா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மனிதனுக்குள் 2000 பிசாசு இருந்தது என்று வாசிக்கிற மார்க்கு சுவிசேஷம். எல்லாரும் எடுங்க, மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11 to 13 வரை பார்க்கிறோம். உனக்குள்ள எத்தனை 2000 பிசாசுக்கு இருந்தது என்று மார்க்கு சுவிசேஷம்
5வது அதிகாரம் 11 to 13 வரை. அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவர் வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள, போதும் பாருங்க, ஏறக்குறைய எத்தனை பன்றிகள்? 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. 2000 பன்றி, ஒவ்வொரு பன்றிகளும் ஒவ்வொரு பிசாசு. 2000 பன்றி பாருங்க, 2000 பிசாசு, 2000 பன்றிகள் என்ன செஞ்சிருச்சு? மாண்டது. இயேசு கிறிஸ்து இவனை தேடி போனார். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து போகிறார். ஆனா ஒருவன் அந்த வழியாக போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழியில் போகிறார். அந்த மனிதனை விடுவிக்கிறார். அவனை விடுவிக்கும்படியாகவே அந்த வழியில் போகிறார். பிசாசு பிடியில் இருந்த அந்த மனிதனை இயேசு விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, விடுதலை பெற்ற அந்த மனிதன் இவன் பெற்ற ரட்சிப்பை எல்லாருக்கும் அறிவித்தான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்ற பாருங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் அறிவித்தோமா? பாருங்க, நாம் சிந்திப்போமாக, சிந்தித்து நாம் செயல்படுவோமாக. பூர்ண விடுதலையாக்கப்பட்ட இந்த மனிதனை பாருங்க, இந்த மனிதனோ எங்கும் பட்டணந்தோறும் தேவனை பிரசித்தப்படுத்தினான். சுவிசேஷத்தை இவன் அறிவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? ஏசாயா வாசிக்கிறோம். ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் என்ன செய்யணும்? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். பாருங்க, அறிவித்து என்ன சொல்லணுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. ரட்சிப்பை நீங்க பெற்ற ரட்சிப்பை என்ன செய்யணும்? பிரசித்தப்படுத்தணும், பரப்பணும் எங்கும். உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய், ஹல்லேலூயா, எவ்வளவு அழகா இருக்கின்றன. பாருங்க, நீ சுவிசேஷம் சொல்லுகிறவனாய், நீ சுவிசேஷம் சொல்லுகிறவனாக நீ இருந்தா பாருங்க, பாதங்களை வர்ணிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ அறிவிக்கிற மகனாய் நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவனாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஒரு போதகர் ஒரு சபையில சொன்னார், பாருங்க, சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் தேவனை அறிவிக்கணும். நீங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். இயேசு நல்லவர், அவர் விடுவிக்கிறவர். நீங்க சபைக்கு வாரீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. ஆனா என்ன, நீங்க இந்த ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்துக்கு சரியா நீங்க ஒப்பு கொடுக்கல. அபிஷேகத்துக்கு அவரவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்தா இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். பாருங்க, ஆனா சபைக்கு வராங்க வாரம் வாரம், ஏன்னா என்ன இல்ல, அவங்க பெற்ற ரட்சிப்ப ஒருவருக்கும் சொல்லுவதில்லை. பாருங்க, சுவிசேஷம் யாருக்கும் சொல்லல. பின்பு அவர் சொல்ற கிறிஸ்துமஸ் வருகிறது. கிறிஸ்துமஸுக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் 2 ஆத்துமாக்களை கூட்டுவாங்க, குறைஞ்சது கூட்டுவாங்க. கிறிஸ்துமஸுக்கு எல்லாருமே வருவாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் ஒவ்வொரு வருவாங்க, கூட்டுவாங்க. ஆண்டவர் அவங்கள சந்திப்பாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும், அதை வேண்டிட்டு தான் வருவாங்க, அது நிறைவேற்றி தருவார். ஆகையால் நீங்க என்ன செய்யுங்க, இங்க கூப்பிட்டு ஆலயத்துக்கு கூட்டுவாங்க. அந்த போதகர் சொன்னாராம், பாருங்க, இதை ஜனங்கள் ஒருவரும் கேட்கலையா, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டாங்களாம். நம்ம குடும்பம் தான் வரணும், ஏன்னா புதிய ஜனங்களை நம்மளை மதிக்காம போயிடுறாங்களோ சொல்லிட்டு அந்த ஜனங்க என்ன செஞ்சுக்கலாம், யாருமே கூட்டு வராம நாம் அவங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லல. அப்படியே அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அந்த போதகர் சொல்லி சொல்லி பார்த்தாராம், வாரம் வாரம் செய்தியில சொல்லி பார்ப்பாராம். அந்த ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்களாம், சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் அந்த போதகர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் ஆராதனை, அந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப நடக்கிற மாதிரி இந்த ஆராதனை வேலையில பாருங்க கண்டிப்பா நீ கூட்டு வரணும்னு சொன்னாரு, கேட்கல.
வந்து அவர் என்ன செஞ்சுட்டாராம், இந்த டேபிளுக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி சேரை ஒண்ணு போட்டுட்டார். போட்டு கண்ணாடியை வச்சு சேவிங் பண்ண கிளம்பிட்டார். என்னது, இங்க கவனிங்க, இங்க கவனிக்கணும். என்ன பண்ணாரா, சேவிங் பண்ணாராம். எங்க, கண்ணாடி முன்னாடி வச்சு. இப்ப நம்ம இருக்குன்னா சேர்ல உட்காந்து சேவிங் பண்ணிட்டாங்க. இந்த இருக்குன்னா வந்துட்டு பாருங்க, இப்படி உட்கார்ந்து கண்ணாடியை வச்சு சேவிங் பண்ண கிளம்பிட்டார். உங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க? இது பரிசுத்த பலிவிடம். ஆனா அவர் சுவிசேஷம் சொல்ல சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்ல சொல்லி சொன்னார். ஆனா கேட்கல ஜனங்க. கண்ணாடியை வச்சு நல்லா என்ன செஞ்சாரா, நல்லா அது கண்ணாடியை ஜனங்கள்லாம், நான் சொல்ற பெரிய சபை, அந்த சபை ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கு. ஆனா ஒரு ஆத்மா கூட ஒரு ஆத்மாக்களை சுவிசேஷம் அறிவிச்சதே இல்லை. ஏன்னா வந்து சபையை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது, பக்கமா இருக்கிறதுனால அவ்வளவு ஜனங்கள் இருக்கு பாருங்க. அவர் சொல்லி சொல்லி பாக்குறாரு, கேட்கல. ஆனா உட்கார்ந்து இதை பண்ண கிளம்பிட்டாரு. எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. செல்போனு ரெண்டாவது, அது செல்போன் தான் போதுமே, எல்லா நாடுகளுக்கும் போகும் பாருங்க. வந்து சொல்லி பார்த்தாரு, இந்த ஜனங்களை திருத்த என்ன வழி, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இதை கூட செஞ்சார். ஆண்டவரே வேற வழி இல்லை, இந்த ஜனங்களை திருத்துறதுக்கு இதே ஒரே வழிதானே இருந்து நல்ல வார்த்தைகளை அறிவிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் செல்போன்ல வீடியோ. என்னடா ஒரு பாஸ்டர் இப்படி பலிபீடத்தில் இப்படி செய்யலாமா பாருங்க. வீடியோ எடுத்து எங்கெங்க எல்லா பக்கமும் வந்து அனுப்பி விட்டாங்க. வெளிநாடு எல்லாம் ஏகப்பட்டது வருது. ஐயோ, ஒரு பாஸ்டர் இப்படியா பண்ணுவாங்க. எங்க சபையில இருக்கிற விசுவாசிய வந்து பரப்பி விட்டுட்டாங்க பாருங்க. எதை, செய்திய அனுப்பக்கூடாத செய்தியை என்ன செஞ்சிட்டாங்க, பரப்பிட்டாங்க செல்போன் மூலமாக பாருங்க. அது ரொம்ப என்ன செஞ்சாராம், வந்து வேதனைப்பட்டார். ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்குள்ள எத்தனோ கோடி லட்சக்கணக்கான பேருக்கு செல்போன் மூலமாக அது எது எதுல அனுப்பணுமோ அனுப்பிவிட்டு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டார். மறு வாரம் வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை இதே செய்தி. சரி, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, போன வாரம் சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பலிபீடத்தை தீட்டுப்படுத்திட்டாரு. இதெல்லாம் ஒரு பாஸ்டரா பாருங்க. இந்த வாரம் என்ன நடக்க போதோ, எல்லா ஜனம் கவனம் போற அந்த பாஸ்டர் மேல இருக்கு. ரெண்டாவது வாரம் எல்லாருக்கும் முன்பு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜனங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டாராம். எவ்வளவோ ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன், ஒருவருக்காக நல்ல செய்தியை நீங்க சொல்லல பாருங்க. இதை உங்களை திருத்தும்படியாக, உங்களை யோசிக்கும்படியாக பாருங்க. இப்ப நான் சொன்னேன், நான் எத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நீங்க இத துர்ச்செய்திய அறிவிச்சீங்க, பரப்புனீங்க. இதே இது நீங்க நல்ல வார்த்தை ஒருவருக்காக நீங்க சொல்லி இருக்கலாமே. 2 பேர் தான் நான் சொன்னேன். இப்ப எத்தனோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நீங்க சொல்லக்கூடியாத இதை வந்து வீடியோ எடுத்து பரப்புனீங்கள. ஏன் நல்ல வார்த்தை உன்னால சொல்ல முடியல பாருங்க. அது ஆண்டவர்கிட்ட அது சிந்திக்க வச்சாராம் ஜனங்களை. ஒவ்வொரு ஜனமும் மனம் திரும்பிச்சான் அந்த இதை கேட்டு பாருங்க. நம்ம எத்தனோ வருஷம் ஆகலாம், 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, 70 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம். ஆனா வருஷத்துக்கு ஒரு ஆத்மா சொன்னா 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருந்தா 20 ஆத்மாக்கள் நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு ஆத்மா பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிவி. நீ பாவத்தில் இருந்த, பிசாசு பிடியில இருந்த, நான் உன்னை விடுவித்தேன் அல்லவா. இதை நீ சொல்லுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம் பாருங்க. அந்த தேவ ஜனம்லாம் மனம் திரும்பி அறிவிச்சாங்களாம். இந்த இடத்துல பார்க்கிறோம், 2000 பிசாசு பிடித்தவன், அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார், இவனை விடுவிக்கிறார். இயேசு சொல்றாரு, தேவன் உனக்கு செய்ததை நீ எங்கும் அறிவி, நீ பிரசித்தப்படுத்து. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க எத்தனை பேருக்கு நீங்க சொல்றீங்க? சிறுவர் ஊழியம் வைத்திருக்கிறோம், இது ஒரு ஊழியம். எத்தனை பிள்ளைகளை நீங்க கூட்டு வாரீங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்கள். இதெல்லாம் வந்து ஆண்டவர் பாப்பார் பாருங்க. வந்து நம்ம ஜெபம் பண்ணி என்னால முடியும், நீங்க விசுவாசிக்கணும். எதுவுமே வரல, முடியாதுன்னு அப்படிதான். உன் வாயில விசுவாசத்தின் வார்த்தைகள் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க. உலகம் எங்கும் துர்ச்செய்தி அறிவிக்கிற நீங்கள் நல்ல வார்த்தைகள் ஏன் சொல்ல முடியல? இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவன் உனக்கு செய்ததை நீ அறிவி. இவன் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். நாம் எத்தனை பேர் வந்து இந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறோம்? நான் நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். இயேசு எனக்கு செய்த அற்புதங்களை நாம் சொல்லுவேன். சொல்றவங்க 3 அல்லேலூயா போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 1 - 4 வரை நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணுமா? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். பிரசித்தப்படுத்துங்கள். பாருங்க, அவருடைய செய்கைகளை எத்தனை பேர் நாம் பிரசித்தப்படுத்திருக்கிறோம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் எத்தனோ அதிசயம் செய்திருக்கிறார். நீங்க தியானித்து பேசுறீங்களா? பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நீ இதை செய்து கொண்டு இருந்தா கர்த்தரை தேடுற உன் இருதயம் மகிழ்வதாக என்று பார்க்கிறோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நாடுங்கள். நீ கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நீ என்ன செய்ய? நாடுவாயாக. அந்த பாஸ்டருக்கு வல்லமை இருக்கு, இவருக்கு வல்லமை இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ கர்த்தரையும் அவர் வல்லமையை, தேவனுடைய வல்லமை, அவருடைய வல்லமையை நீ என்ன செய்ய? நீ நாடுவாயாக. நீ அதை நாடணும். அவருடைய வல்லமையை நீ கேட்டா உனக்குள்ள அந்த வல்லமை இறங்கும். நீ மற்றவர்களை பார்த்து அது வல்லமையுள்ள ஊழியர் சொல்லிட்டு நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கர்த்தருடைய அவருடைய வல்லமையை நீ நாட வேண்டும். அவர் சமூகத்தை நித்தமும் நீ தேட வேணும். இந்த வல்லமை உனக்குள்ள பூர்ணமாய் பலமாய் கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கணும்னா நீ என்ன செய்யணும்? நித்தமும் சமூகத்தை தேட வேணும். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6 - 43 வரை நான் வாசிக்கிறோம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6 - 43 வரை. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இளைப்படைந்தவராய் பாருங்க, அவர் மாமிசத்துல வந்து நம்ம பாவங்களை போக்கணும்னா என்னதான் செய்யணுமா? மாமிசத்துல பிறக்கணும். பாருங்க, அதான் தேவனுடைய நீதியாக இருந்தது. வந்து அவர் என்ன இழப்பு, இப்ப வெயில் ஓவரா இருக்கு. ஒவ்வொன்னு பார்த்தா நல்லா குண்டா இருக்கிறவங்க பிராயில கோல் இப்படி இழைக்கும், கிசு கிசு கிசுன்னு இழைச்சிக்கிட்டு கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே வந்து காத்தாடியை போட்டு தேவ சமூகத்துக்கு வராம வந்து பிராயில கோலும் வெயில் தாங்காது. ஓவர வெயில் வந்து செத்து கூட போயிடும் இந்த கோழிய. அது மாதிரி சரீரத்தை அப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? வந்து வெளியில வரக்கூடாதபடி இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வாசி தொடர்ந்து. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அவர் பாருங்க, இளைப்படைந்தவராக எதுக்கு அருகில நிக்கிறாரு? கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ஊருக்குள்ள போயிருந்தாங்க. யார் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து தனியா இருக்கிறார். 12 சீசர்களும் ஊருக்குள்ள போயிட்டாங்க. இயேசு தனியா நிக்கிறார். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். அப்பொழுது சமாரியா ஸ்திரீ என்ன செய்யறா? வந்து தண்ணி மூக்கு முடியாக வருகிறா. இங்க கிணத்துல. இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகமா இருக்கு, வந்து என்ன செய்ய? தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறார். அவருடைய தண்ணி எதை கேட்கிறாரு? வந்து அவர் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாக. வந்து பாருங்க, அவருடைய நோக்கம் வேற. இந்த இடத்துல பார்க்கிறோம், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். எப்படி நீ கேட்கலாம்? பாருங்க, நீ யூதனா இருக்க, நாங்க சமாரியா ஸ்திரீ, வந்து சம்பந்தம் இருக்காது அவங்க. பாருங்க, நீ எப்படி கேட்கலாம்? இவ சொல்றான். பாருங்க, ஒரு கிராமத்துல கிராம ஊழியம் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளை, நான் சொல்ற ஒரு 7-8 வயசு இருக்கும், விவரம் தெரியாது. பாருங்க, நான் இந்த ஜாதி மதம் இப்பதான் எனக்கு பெரும்பாலும் தெரியும் முழுசா. அப்பெல்லாம் தெரியாது. எல்லாரும் ஒண்ணுதான், கிறிஸ்தவம் சொல்லும். அப்படிதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்தார். நீ என்ன ஜாதின்னு ஸ்கூல்ல கேட்டா
டீச்சர் கேட்டா பரிசுத்த ஜாதின்னு சொல்லு. பாருங்க அப்படிதான் பரிசுத்த ஜாதி ஆகியது. என்னடா ஜாதி, ஏதோ அந்த பையன் சொல்றான்னு டீச்சர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க அவங்களே. பாருங்க அப்படி இருக்கிற வேலை சுவிசேஷ ஊழியத்துக்கு எல்லாம் பெரியவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கைப்பிரதி இயேசுவை அறிவிக்கிறாங்க. அப்ப தாகமா இருந்துச்சு எனக்கு, இது நினைவு வந்துச்சு, அதனால சொல்றேன். 8 வயது இருக்கும். அப்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள பூந்துட்டேன். என்ன சின்ன பிள்ளை தான், என்ன தெரியும், தாகமா இருக்கே தண்ணியும் கொண்டு வரலாம். அவங்க வேன்ல தான் போயிருந்தோம், காரியப்பட்டி பக்கத்துல. உள்ள போன உடனே அந்த தெருவு இந்த தெருவு என்ன எஸ்சி தெருவுன்னு சொல்லுவாங்களே, அது வந்த உடனே உள்ள வந்தோடனே சாமி சாமி எங்க வீட்டுல என்ன செய்யக்கூடாது, நீங்க வரக்கூடாது, நீங்க சாமி என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டு கும்பிடுறாங்க. இந்த அம்மா, வயசான அம்மா நான் சொல்றது. பாருங்க அந்த நேரத்துல அப்படி இருந்தது. இயேசு கிறிஸ்து இது மாற்ற முடியாது, இதெல்லாம் மனுஷன் தான் வச்சுக்கிறது. மாற்ற முடியாத தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்கு தாகமா இருக்கு, உள்ள வராது சாமியா, நீ பெரியவங்களா இருக்க, தண்ணி வேணும், இப்போதைக்கு தண்ணி கொடு சொன்னேன். நான் தரக்கூடாது. தரக்கூடாதா, எனக்கு ஒன்றும் புரியல. தாகமா இருக்கு, பச்சை தண்ணி கூட தரமாட்டுது அப்படி நினைச்சேன் நான். அப்ப வளர வளரதான் இப்ப நினைச்சு பார்த்தேன். பாருங்க எதுக்காக. அப்ப தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது. பாருங்க அப்ப கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்றா, நீ யூதனா இருக்க, சமரியா ஸ்திரீ என்னுடனே தண்ணீர் கேட்கிறது என்ன? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நான் உன்னோடு பேசுகிறவன் மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமியும் உன்னை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் கேட்டது யார் என்று உனக்கு தெரிந்தால் நீரே என்ன தண்ணீரை கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். எத்தனை பேருக்கு ஜீவ தண்ணீர் வேணும்? ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. பாருங்க, பாத்திரம் ஒண்ணும் இல்ல. எப்படி வாசி தொடர். கிணறும் ஆழமாய் இருக்கிறது. கிணறு என்ன, தண்ணி ஆழமா போயிருச்சு, கிணறு ஆழமா இருக்கு. பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பின்ன எங்க இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? இவருடைய எண்ணமெல்லாம் அந்த குடிக்கிற பச்சை தண்ணில என்ன இருக்கு? அவருடைய நோக்கம் ஜீவ தண்ணீரை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். தண்ணீர் தாகம், ஒவ்வொரு தண்ணி குடிச்சு அப்படியே தண்ணி என்னது மாடு மண்டும் பாருங்க, அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், குடத்து நிறைய பாருங்க. ஆனா தாகமே என்ன செய்யாது, அடங்காது. அது ஆண்டவர், இந்த தண்ணீரை குடித்த உனக்கு தாகம் உண்டாகும், ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன். அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. தொடர்ந்து வாசி. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற, இந்த ஜீவத்தை நித்திய காலமாக ஜீவ தண்ணீராக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் ஆண்டவரே, அப்பப்ப தாகம் வந்துகிட்டே இருக்கு, என்ன ஒரு பிளப்பா? ஆண்டவரே, என்ன தாகம் உண்டாகும், இங்க வரக்கூடாது, எனக்கு தாகமே வரக்கூடாதப்பா. அப்படி ஜீவ தண்ணீர் எங்கே? இந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்கன்னு சொல்றான் அந்த ஸ்திரீ. அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். கவனிக்கணும், உன் புருஷனை என்ன செய்ய, இங்க கூட்டு வா, மாட்டிக்கிட்டா சரியா. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், ஆனா இப்ப உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான், உண்மையத்தான் சொல்ற. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர் படுபாவி பாருங்க, எப்படிப்பட்டவளா இருந்திருப்பா, விபச்சாரத்தின் ஸ்திரீ. 5 புருஷன். இப்ப ஒரு புருஷனை கட்டினாலுமே அதை கட்டுப்படுத்த முடியல, ஓடி ஓடி போகுது பாருங்க. இந்த ஸ்திரீ 5 புருஷனை கட்டிருக்க. ஆண்டவர் நம்ம காண்கிற தேவன், இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் ஒப்பிச்சிட்டாரு.
பாருங்க வந்து அந்த இடத்துல பாக்குறோம், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இப்ப சேர்த்து வச்சிருக்க. என்ன வச்சிருக்க? 5 புருஷன் இருந்துச்சு, இப்ப இருக்கிறவன் உனக்கு என்ன இல்ல, புருஷன் புருஷன் கிடையாது. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்பதான் காண்கிறா. இன்ன வரைக்கும் மனுஷன் பேசுற மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. அந்த பிசாசு பிடிச்சவன் விடுதலை பெற்றான், தேவன் செய்ததை அறிவின்னு சொன்னார். பாருங்க, நம்ம அறிவிக்கிறவர்களா இருக்கணும். இந்த இடத்துல பாக்குறோம் இவ்வளவு பேச்சுவார்த்தை. ஏன்னா இந்த ஸ்திரீ மூலமாக இந்த ஊரே ரட்சிக்கப்பட ஏதுவா இருக்கு. எப்படி ஆகி அவன் கெட்டு போயிடக்கூடாது. ஒரு புருஷனுக்கு 5 புருஷன், இன்னொருத்தர் சேர்த்து வச்சிருக்கிறான், இவ கெட்டு போயிடக்கூடாது, மனம் திரும்பணும். ஆண்டவர் எவ்வளவு நேரம் பேசணும், என்ன அவசியம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல 2 வார்த்தை பேசினாலும் லட்சக்கணக்கா ரட்சிக்கப்படுவாங்க. சீசர்கள் ஊருக்குள்ள போயிட்டாங்க, பாருங்க, போச்சனை வாங்க முடியாத. இந்த இடத்துல பாக்குறோம் வந்து அவர் மட்டும்தான் இருக்கிறார், ஸ்திரியும் இயேசு கிறிஸ்துவும். இந்த இடத்துல நான் தொடர்ந்து வாசி. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். வந்து ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அல்லேலூயா. நீங்க தேவனை தொழுது கொள்வது எங்கும். அப்பெல்லாம் எருசலேமுக்கு தான் போகணும். அந்த கட்டுப்பாடுலாம் இருந்துச்சு. அங்க போனாதான் வந்து ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். பாருங்க, விடுதலையாவீங்க. இப்ப அப்படி இல்ல, எங்கும் கர்த்தர் என் நாமத்தினாலே எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவள் நடுவிலே வருவேன் என்று சொன்னார். எங்கு எந்த இடத்துல அவருடைய நாமத்தை சொன்னா விடுதலை உண்டு. இந்த இடத்துல ஸ்திரீகிட்ட சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். உண்மையாய் தொழுது கொள்ளுவர்கள் பிதாவை எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர்களா இருக்கணும், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். எப்படி வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறது பற்றி அது எத்தனாவது வசனம் வாசித்தது? 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், நான் உன்னோடனே பேசுகிற நான் தானே, அந்த வசனம். அதற்கு 26வது வசனம், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் அதான் சொல்றார் இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர், நானே உன்னை விடுவிக்கிறவர் தான், நான் தான் பேசுறேன். நீ எவ்வளவு பாக்கியசாலியா பாக்கியவதியா இருக்கணும். தேவனே உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், வேற யாரும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுதாவது நீ உணர்வு அடையல. அந்த ஸ்திரீ பாருங்க வந்து ஆனா மேசியா என்று நம்புகிறான். ரகசியத்தை என்னடா ஒரு மனுஷன் சொல்றாரு, மனுஷன் இல்ல தேவன் என்று நம்புகிறான். அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஒருபோதும் பேச மாட்டாரே, தனியா நம்ம இருந்தாரே, ஒரு ஸ்திரீயோட 2 பேரும் பேசுறாங்களே என்னன்னு அவங்க பாக்குறாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். ரகசியத்தை தான் இயேசு சொன்னாரு. எங்க போயிட்டான்? குடத்தை அங்கேயே இருக்கட்டும், தண்ணி கூட கொண்டு போல இருக்கட்டும். உடனே ஊருக்குள்ள போறான். இதோ நம்ம ஊருக்கு தெய்வமே வந்திருக்கிறாரப்பா,
இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், மேசியா வந்திருக்கிறார். பாருங்க, எனக்குள்ள உள்ளதெல்லாம் அப்படியே சொல்றாரு, ஜனங்களுக்கு அறிவிக்க போறான். பாருங்க, தலைப்பு என்ன? இயேசுவே என் ரட்சிப்பு. பாருங்க, மற்றவர்களுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவை அறிவிக்க போகிறாள் இந்த ஸ்திரீ. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அறியாத ஒரு போஜனம் இருக்குப்பா, நீ கொண்டு வந்த போஜனம் எல்லாம் மறுபடியும் பசி எடுக்கும். இதோ ஒரு ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அவள் வந்து அவளோட பேசின ஸ்திரீ போறா. எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிறவருக்கு அறிவித்து ஒரு கூட்ட ஜனம் வரப்போது. பாருங்க, இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதை என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிக்கிறோம். எத்தனாவது வசனம்? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாரில் அநேகர் அவர் மேல் என்ன விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். கடைசியில் வரும் இந்த வசனம், சமாரியார் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய அந்த ஜனங்க கிராக்கி இந்த ஸ்திரீ சொல்லலன்னா நீ ரட்சிப்பு பெற்றிருக்க முடியும். ஒரு சொல்லலன்னா வந்து என்ன ஆகும் பாருங்க. ஒருத்தி தான் போய் அறிவிச்சா, வேற ஒன்னும் சொல்ல, எனக்குள்ளதை சொல்றாரு, வந்து பாருங்க அவர் மேசியாதான். பாருங்க, இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் ஊரு ஜனமே வருது. நீ சொன்னது நிமித்தம் இல்ல. பாருங்க, 5 புருஷனை வச்சிருக்கிறா, இவருக்கார மதிக்க மாட்டாங்க போல அவளை. நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் இல்ல, நாங்களே அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். விசுவாசிக்கிறோம். பாருங்க, 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலியாவுக்கு போனார். 2 நாள் அங்க இருந்தாராம். பாருங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை வந்து கண்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தரும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த ஸ்திரீ பாருங்க, பாவப்பட்டவ, 5 புருஷர்களை வைத்திருந்தவள், இன்னொருத்தரும் சேர்த்து வச்சிருக்கிறவள். ஆனா அதை தேடிதான் போனார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், தேடி வந்தார். பாருங்க, அதுக்கு பிறகு எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட, அவளும் ரட்சிக்கப்பட்டா. பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, அந்த அதே மாதிரி நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும், சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 to 19 வரை பார்க்கிறோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலியா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து, 10 பேர் அவங்களுக்கு என்ன இருக்கா? குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா அப்படி அப்பி இருக்கும் கையெல்லாம். பாருங்க, பிஞ்சு இவளுக்கு குஷ்டரோகம். அதை ஊரை விட்டு ஒதுக்கிதான் வச்சிருப்பாங்க பழைய ஏற்பாடு காலத்துல. பாருங்க, வந்து எத்தனை குஷ்டரோகிகள்? 10 பேர். சொல்லுங்க, சொல்லுங்க, எத்தனை பேரு? 10 பேர். நல்லா கவனிக்கணும் ஆண்டோடைய வார்த்தைய. 10 பேர் வந்து எதிராக வந்து தூரத்திலே நின்று, தூரத்திலே நின்று, பக்கத்துல வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்கு. தூரத்துல நின்று என்ன சொல்றாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நான் ஆண்டவரே, எந்த மனிதனுக்கும் நெருங்கி வர முடியாது அப்பா, நான் ஊருக்கு பாளையத்துக்கு புறம்ப நிக்கிறேன், நான் ஊருக்குள்ளேயும் வர முடியாது, ஆலயத்துக்குள்ளும் வர முடியாது, நான் குஷ்டரோகம் பிடித்தவனாக இருக்கிறேன், அந்த வழியாக நீ வாழ ஆண்டவரே, என் மேல் மனம் இறங்கும் அப்பா. குஷ்டரோகம் உள்ள 10 பேரும்
அவர் எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். காமிக்கணுமா? ஆசாரியர்கள் யாரு? ஊழியர்களுக்கு என்ன செய்ய காண்பி உங்களை. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. சுத்தமான போகும்போதே 10 பேரும் சுத்தமாயிட்டாங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். சோத்திரம் செலுத்துறான். பாத்தீங்களா? ஒருவன் தான் 10 பேர்ல ஒருவன் தான் நன்றி உள்ள இருதயம் இருந்தது. நாம் தேவன் நம்ம விடுவித்திருக்கலாம், கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கலாம், ரட்சிக்க கர்த்தர் நம்ம ரட்சித்து இருக்கிறார். எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கு? இந்த 10 பேர் குஷ்டரோகிகள், அதுல ஒருவன் தான் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே ஊழியர்களுக்கு காண்பி, ஆசாரியர்களுக்கு காண்பிங்க சொன்னீங்க. ஆனா அங்க போகல. போகிற பாதையிலேயே நாங்கள் விடுதலை ஆகிட்டோம், சுத்தமாகிட்டோம். நன்றி உள்ள இருதயத்தோடு 10ல ஒருத்தன் தான் என்ன செய்யறான்? நன்றி சொல்ல போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? 10 பேர்ல நீ ஒரு ஆள் வர, 10 பேர்ல சுத்தமானவங்க. மற்ற 9 பேர் எங்கே? 9 பேரும் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் பாத்தீங்களா? வந்து ரட்சித்தது. நீ போ பாருங்க, அதத்தான் வந்து இந்த இடத்துல போ, நீ போ, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நாம் சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் நாம் எழுந்து நிற்போமாக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறிவிப்பேன். எத்தனை பேர் அவருடைய நாமத்தை அறிவிச்சு நம்ம இயேசு கிறிஸ்து அறிவிப்பேன், மற்றவங்களுக்கு நான் கனி கொடுப்பேன். போன வாரம் என்ன செய்தி? மிகுந்த கனிகளை தர வேண்டும் என்று பேசினார். அப்ப எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவரே இனிமே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுவேன் பாருங்க, நான் பிரசித்தப்படுத்துவேன், நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். சொந்தக்காரர்களுக்கே சொன்னாலும் போதும். எத்தனை பேர் சொல்லி கூட்டு வரீங்க? அநேகரை சொந்தக்காரர்களே நான் ஆலயத்துக்கு வரல. பாத்தீங்களா? கூட்டு வரணும். ஆண்டவர் கேட்பார் பாருங்க, இவன் 2000 பிசாசு பிடித்தவன், ஆண்டவர் அவனை விடுவித்தார், எங்கு பிரசித்தப்படுத்தினான். தேவனுடைய நாமத்தை நீ அறிவி, அதுமே கீழ்ப்படிந்து செய்தான். எத்தனை பேர் நான் வந்து இயேசுவை அறிவிப்பேன், நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி ஆலயத்துக்கு கூட்டு வருவேன் சொல்றோம். கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக உண்மையாக பிரயாசப்படுங்க. வந்து நீங்க விசுவாசத்தோட கைகளை உயர்த்தினா ஆண்டு வெக்கப்படுத்த விட மாட்டார். இந்த வாஞ்ச உங்களுக்கு வேணும் பாருங்க. அப்படியே நீங்க கூட்டு வரணும். கூட்டு வந்தா தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பா. நீ பிசாசி பிடியில இருக்கலாம், ஆனா நீ மற்றவர்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்கும் போது இன்னும் அந்த மகளுக்கு விடுதலையே தரல, இருந்தாலும் நம்பி வருது ஆலயத்துக்கு, இருந்தாலும் வந்து இந்த பிரயாசத்தை ஆண்டவர் வாஞ்சையை பார்ப்பார். பார்த்து நீ கூட்டு வர ஆட்களையும் விடுவிப்பார். இது மூலமாக வந்து உன்னையும் அவர் விடுவிப்பார். அப்படிலாம் அநேக வேத புத்தகத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விடுதலையை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவரே நான் கர்த்தாவே நான் எங்கும், ஆண்டவரே நான் வீட்டுக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி. அவன் போனான். போய் என்ன செய்தான்? இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். எத்தனை பேர் நாம் பிரசித்தப்படுத்த வாஞ்சிக்கிறோம்? வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமாக. எங்கும் அவருடைய நாமத்தை அறிவிச்சு, அவருடைய நாமத்தை எங்கும் உயர்த்தி, எங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் எங்கும் பிரசித்தப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையாம், கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா,
எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீர், ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீர், ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் வசனங்களை கத்த முன்பாக வந்து சொல்ல நீ கிருபை செய்திரே, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் கத்தாவே. எங்கும் ஆண்டவரே கத்தாவே 2000 பிசாசு பிடித்தவன் கத்தாவே, அவனை விடுவித்தீர் ஆண்டவரே. தேவன் உனக்கு செய்தது அறிவி என்று சொன்னீரப்பா. அவன் எங்கும் அறிவித்து உடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை எங்கும் சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒவ்வொருவரும் கத்தாவே ஒரு கூப்பிட்டு வர அதுக்கேற்ற கிருபைகளை செய்யுங்க. நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல நீ கிருபை செய்யுங்க. மிகுந்த கனிகளை தர உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர் பெறாய் ஆசீர்வதிங்க. இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு தாய் தகப்பன்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு வந்த கத்தாவே வனிதாவை நீங்க ஆசீர்வதிங்க கத்தா. இன்னும் ஆண்டவரே அதிகமான மிகுந்த கனிகளை தர அநேக ஜனங்களை கூப்பிட்டு வர அது கேட்ட கிருபையை தாங்க. இது மூலமாக ஆண்டவரே நீ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் மகளை நிரப்பி ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பம் மட்டும் போதும் என்று இந்த சுயநலம் கத்த ஒருவருக்கும் இருக்காதபடி கத்தாவே நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு உள் உணர்வோடு சொல்லி ஆண்டவரை மற்றவர்களை கொண்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரை. என்னால முடியாது ஆனால் உம்மால முடியும் அப்பா என்று அந்த விசுவாசத்தோடு கத்தாவே அது கேட்ட கிருபைகளை நீ அனைவருக்கும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பேர் பெறா ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கத்தாவே ஆண்டவரை நீ நடத்தினீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாடல் பகுதி ஆராதனை பகுதி ஒவ்வொன்று நீர் ஆசீர்வதித்தீர். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் கத்தாவே. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் நீ கிருபை செய்யுங்க. எங்கும் பிரசித்தப்படுத்த உடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த உதவி செய்யுங்க. உடைய வருகை வரும்போது நாங்கள் எல்லாரும் உண்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லா உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.